வணக்கம். அங்குசம் செய்தி இதழுக்காக நாம் இன்று துவாக்குடியில் இயங்கி வரும் காக்குங்கரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மகேந்திர பாபு அவர்களை நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்கள் இந்த காக்கும் கரங்கள் என்ற அமைப்பை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சின்ன வரலாற்று மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் யார், உங்கள் அம்மா அப்பா யார், எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க, புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து எப்படி நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்க அப்படின்னுங்கிற அந்த தகவலை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே சார், நன்றி. என்னுடைய பெயர் ஆர் மகேந்திர பாபு. நான் பிறந்தது வேலூர் மாவட்டத்தில் பிறந்தேன். அப்பா ராமசாமி, அம்மா சரோஜம்மாள். இவங்களுக்கு நான் இளைய மகன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அண்ணன் அண்ணி ஃபேமிலி அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க. நான் செய்யார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ சோஷியாலஜி முடித்து அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். எம்ஏ சோஷியாலஜி சோஷியல் ஒர்க் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டதுனால அது கரஸ்பாண்டன்ஸில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சொந்த ஊர் இது சார்? சொந்த ஊர் வேலூர் மாவட்டத்தில் வாலாஜா தாலுக்கா மிளகாய் குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருந்தோம். சரி, கிராமத்தில் இருந்தால் இந்த ஒரு என்ஜிஓ, இந்த அதாவது அரசு சாரா ஒரு தொண்டு நிறுவனத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி உதித்தது? நான் 1972 பிறந்தேன். 12வது 89 முடித்து 89 to 92 செய்யார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எக்கனாமிக்ஸ் படித்து முடித்ததும் வேலைக்கு போகணுன்ற எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி வேலைக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போது எங்கள் அம்மா பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய சுய உதவி குழுக்களில் ஒரு குழு தலைவியாக இருந்தாங்க. அவங்க ஒரு திருமலை அறக்கட்டளை அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட என்னை வேலைக்கு சேர்த்து ஒரு 3500 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அவங்களோட அங்கே ஆரம்பித்த அந்த வேலையை பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷ காலம் அவங்களோட வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மற்ற நிறுவனங்களோட கொஞ்சம் அதுக்கப்புறம் சென்னையில் போயிட்டு வேலை பார்த்தேன். சென்னையில் லயோலா காலேஜோட ப்ராஜெக்டில் சிபிடிபின்னு சொல்லி கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ்க்காக அவங்களோட கொஞ்சம் வேலை பார்த்தேன். நிறைய தொண்டு நிறுவனங்களோட வேலை பார்த்ததுனால அதோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நாமுமே ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இந்த காக்கும் கரங்கள் மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தை 2010 இங்கே நிறுவனேன். அது சென்னையில் நிறுவனீங்களா, துவாக்குடியில் நிறுவனீங்களா? ஆக்சுவலாக நான் சென்னையில் இருக்கும்போது தான் இந்த நிறுவனத்தை பண்ணேன். ஆனால் எனக்கு 2006 துவாக்குடியில் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்ததால் நான் இங்கே ஒரு இடம் வாங்கியிருந்தேன். அப்போது மிக குறைந்த ஒரு கார்னரில் வாழவந்தான் கோட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு கார்னரில் சின்னதாக ஒரு இடம் வாங்கியிருந்தேன். அங்கே வீடு கட்டி இருந்ததுனால சரி சென்னையில் நம்ம அடுத்த வாடகைக்கு இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி இங்கேயே ஷிஃப்ட் ஆகிருந்தேன். இங்கே தான் இந்த திருச்சியில் தான் அறக்கட்டளையை தொடங்கினேன். 2010 ரெஜிஸ்டர் பண்ணேன். திருவெரும்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தான் பதிவு பண்ணேன். உங்கள் துணைவியார் பேரை மறந்துட்டீங்களே சார்? எங்கள் துணைவியார் பேர் எம் திலகா. அவங்க பிகாம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இங்கே துவாக்குடிக்கு எனக்கு 2 குழந்தைகள். விருதுஸ்ரீ அப்படின்ற ஒரு பெண் குழந்தை. இப்போதைக்கு பிஷப் பீப்பர் காலேஜில் ஃபஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறாங்க. இன்னொரு பையன் பிஹெச்எல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த காக்குங்கரங்கள் அமைப்பின் மூலமாக நீங்கள் சமூகத்துக்கு என்ன மாதிரியான தொண்டுகளை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க? காக்கும் கரங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 விஷயங்களை நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் நான் வேறு ஒரு அமைப்போட உதவியோட ஹியூமன் ரைட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி சென்னையில் இருக்குது. அவங்களோட உதவியோட சிங்கிள் உமனுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ 2வதா வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் உமனுக்கு அவங்களுடைய ரைட்ஸ்க்காகவும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பஞ்சாயத்தை வந்து செலக்ட் பண்ணி வாழவந்தான்கோட்டை, திருநெடுங்குளம், பத்தாளப்பேட்டை, அசூர், பழங்கனாங்குடி இப்படி அந்த 5 பஞ்சாயத்தில் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு 120 வீடுகள் வந்து சர்வே பண்ணோம் டைரெக்டாக. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் என்ன இல்லை, பேசிக் டாக்குமெண்ட் மீன்ஸ் இப்போ ஆதார், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பட்டா, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, வீடு இல்லாதது, இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்றத அந்த ஒரு 120 பேருக்கு வந்து சர்வே டைரெக்டாக வந்து பண்ணோம். அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 120 வீடுகள்லேயே 5 பஞ்சாயத்தில் வந்து 650 பேர் வரைக்கும் சர்வே பண்ணேன். அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 6000 குறைகள் வந்து அதில் வந்து கண்டறியப்பட்டது. அதை வந்து அப்படியே வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்குமே வந்து ஒரு ரிப்போர்ட்டாக, சார் இந்த பஞ்சாயத்தில் நாங்கள் சர்வே பண்ணி இதுதான் வந்து இவ்வளோ குறைகள் இருக்குதுன்னு அவர்கிட்டையும் கொடுத்துருந்தோம். அப்போ அவர் ஒரு சிலதெல்லாமே வந்து பட்டா இல்லாததுக்கு வந்து மக்களோட சேர்ந்து வந்து பட்டா கொடுத்துருக்காங்க, வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க, அரசு இதில் வந்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து குடிநீர் குழாய்கள் இணைப்பு திட்டம், அப்போ தான் வந்து ஜல்ஜீவன் திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரங்களில் குடிநீர் குழாய்கள் இல்லாத வீடுகளுக்கு எல்லாமே வந்து நேரடியாக வந்து குடிநீர் குழாய்கள் வந்து இணைப்பு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தோட இணைஞ்சு, அந்த பஞ்சாயத்தோட இணைஞ்சு வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து